அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறுகதையில நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும் அப்படின்றது தான் இந்த சிறுகதையின் கரு. ஒரு நரிக்கு பயங்கரமான தாகத்தினால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் குடிச்சே ஆகணும் அப்படின்ற சூழல். அப்படியே தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய கண்ணில் ஒரு கிணறு தென்படுகிறது. அந்த கிணறை கண்டது எட்டி பார்த்தா உள்ள நிறைய தண்ணீர். அடடா, தாகம் தீர்ந்ததுன்னு உள்ள அவசரத்துல கிணறில் கட்டி இருக்கக்கூடிய கயிறு இரு பக்கம் வாளி இருக்கு, ஒரு வாளியில எகிரி குதிச்சிருது. குதிச்சோன்னு என்ன ஆகும்? கனம் எங்க இருக்கோ அது கீழே போயிடும். சரசரன்னு நரி கீழே போயிடுச்சு. கீழே போனதும் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் நிறைய குடிச்சு பயிறு முழுக்க தண்ணீர் நிரம்பிருச்சு. நிரம்பினதும் அப்பாட தாகம் தீர்ந்தது அப்படின்னு மேல பார்த்தா மிகப்பெரிய கிணறுக்குள்ள நம்ம இருக்கோம். எப்படி வெளியில போறதுன்னு யோசிச்சு பயப்படுது. அடடா, யோசிக்காம உள்ள வந்துட்டோமே, நம்ம செஞ்சது மிகப்பெரிய தவறு அல்லவான்னு யோசிக்கவும் ஒரு ஓநாய் அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கு. ஓநாய் யாரோ போறாங்கன்னு சொல்லிட்டு நரி உள்ள இருந்து முணுங்கல் சத்தம் கேட்ட உடனே ஓநாய் எட்டி பார்க்கவும், என்ன நரியாரே, கிணத்துக்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் நரி சொல்லுது, அடடா ஓநாயா, உங்களுக்கு தெரியாது, உள்ள மிகப்பெரிய சொர்க்கமே இருக்கு. நமக்கு தேவையான மீன் இருக்கு, ஆடு இருக்கு, கோழி இருக்கு, கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, இது சொர்க்கம் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஓநாய்க்கு பயங்கர ஆசை. அடடா, நல்ல இடத்த இத்தனை நாள் நம்ம பார்க்காம இருந்துட்டோமே, நல்ல வேளை நரி நமக்கு உதவி செய்துன்னு யோசிக்காம மறுமுனையில் இருந்த வாளியில எகிரி குதிச்சதும் அது என்ன பண்ணும்? சர கீழே போகவும் உள்ள இருந்த மறுபக்கம் இருந்த நரியானது மேல வந்துருச்சு. வந்ததும் விட்டா போதுண்டா சாமின்னு எகிரி குதிச்சு தன்னை காப்பாற்றி கொண்டது. ஆக மொத்தத்துல நாம ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். ஆனா யோசிச்சுட்டு மட்டும் இருக்கிறதும் தவறு. அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் எது அதிகமா இருக்குன்றத ஆராய்ந்து நாம முடிவெடுக்கணும், செயல்படணும். இதுதான் இந்த கதையின் மூலம் நாம தெரிந்து கொண்ட ஒரு சின்ன அறிவுரை.